நான் உங்க எல்லாருக்கும் ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். மீட் மை ஹஸ்பண்ட் ஆர்வி. இந்த பேரை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? தி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன், யங்கஸ்ட் மில்லியனர் ஆஃப் தி இயர். இதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? இந்த பார்ட்டியோட ஹோஸ்ட் கூட இவர்தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் இந்த வீட்டோட வேலைக்காரன் இல்ல, இந்த வீட்டோட முதலாளி. என்னாச்சு? யார் எதுவும் பேசாம இருக்கீங்க? டிரைவர்னு கூப்பிட்டீங்களே இவர, ஆர்டர்ஸ் கொடுங்க, கம் ஆன். வேலை சொல்லுங்க, என்ன பாக்குறீங்க? நீங்க சொன்ன வேலையை ஏன் இவர் செஞ்சார் தெரியுமா? ஏன்னா இவர் எந்த ஒரு வேலையும் கீழ்த்தரமா பாக்குறவர் இல்ல. எந்த ஒரு மனுஷன் வேலையில பாரபட்சம் பார்க்காம செய்யறானோ அவன் இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது லைஃப்ல பெரிய ஆளா வந்துருவான். அப்புறம் இவரோட கிளாஸ பத்தி பேசுனீங்கல்ல, கிளாஸ்ங்கிற விஷயம் இவர் ட்ரெஸ்ல இல்ல, அது இவரோட நினைப்புல இருக்கு. டெஃபினெட்லி உங்க எல்லாரையும் விட இவர் ரொம்ப உயர்ந்தவர். நீங்களா நிஷாவோட ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? நான் நிஷாவோட அக்கா, இவர் என்னோட ஹஸ்பண்ட். நீங்க இவரை இன்சல்ட் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி என்னையும் சேர்த்து இன்சல்ட் பண்ண மாதிரி தான். இது நிஷாவையும் இன்சல்ட் பண்ணதுக்கு சமம். ஐம் ஷியோர் நீங்க என் ஹஸ்பண்ட் டிரைவர்னு சொன்னப்போ அவர் நிச்சயமா உங்களை ஒண்ணுமே சொல்லிருக்க மாட்டாரு. அதுதான் அவரோட கேரக்டர். நீங்க அவர்கிட்ட காரை பார்க் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா கூட அவர் கண்டிப்பா அதையும் செஞ்சிருப்பாரு. ஏன்னா அதுதான் அவரோட ஹார்ட் ஒர்க். நீங்க எல்லாரும் அவரை இன்சல்ட் பண்ணீங்கல்ல, அப்ப கூட நிஷா கிட்ட போய் அவர் எதுவும் சொல்லவே இல்ல. அதுதான் அவரோட ஹானஸ்டி. என் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ் எனக்கு மட்டும் இல்ல, என்னோட மொத்த குடும்பத்துக்குமே தெரியும். இதுல வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள யாருக்குமே ஒரு குவாலிட்டிஸும் இருக்காது. என் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிற பணம், பேரு, புகழ் எல்லாம் அவர் உழைச்சு சம்பாதிச்சது. நீங்க அவர் வீட்டுக்கே வந்து அவரையே இன்சல்ட் பண்ணீங்கன்னா நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். So apologize to him right now.